நாம் இதனை எவ்வாறு உணர்ந்தோமோ அந்த உணர்மாம் தன்மையை திருவாசகம் எவ்வாறு நமக்கு உணர்த்தியுள்ளதோ அதனை முழுவதுமாக உணர்தல் பொருட்டே நாம் இதை கரம் தொற்று எடுத்து மனத்தினால் ஒன்றி நினைவினால் நினைந்து சித்தம் முழுக்க சுகமாவதற்காக மட்டுமே இந்த திருவாசகத்தை நாம் முற்றிலும் எழுதுவதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு இதை எழுத துவங்கும். ஏன் இதை உணர்ந்து எழுதணும்னா அதில் திருவாசகமே நமக்கு விடையாக தரும். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய முதல் பதிகம் சிவபுராணத்திலே ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, ரொம்ப பேர் திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்வது நாம் பார்க்க முடிகிறது, நாம் படிக்க முடிகிறது. விளங்குதல் பொருட்டாக திருவாசகம் உரைக்கப்படவில்லை, அது உணர்தல் பொருட்டாக உரைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அந்த வரியை அப்படியே நினைவு கூறுவோம். சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லற்கு அறியானை, இறைவன் நமது சிந்தனைக்கு அல்ல, அவன் எப்படிப்பட்ட தன்மையவன் என்பதை சொல்லுதற்கு இயலாது. அந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அறிய விரும்பொருளாக இருக்கக்கூடியவன். சொல்லற்கு அறியானை, சொல்லுவதற்கு நம்மால் அறியவன். சொல்லற்கு அறியானை சொல்லி, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அரும்பெரும் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை அரிதிலும் அரிதாக, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, 4 குருடர்கள் போயிட்டு யானையை தடவி பார்த்தாங்களாம். தடவி பார்த்துட்டு யானை கால் மாதிரி தான் இருக்குது, வால் தடனவன் வால் மாதிரி தான் இருக்குது, துதிக்கையை தடனவன் துதிக்கை மாதிரி தான் இருக்குது, உடம்ப தடனவன் உடம்பு. யானை எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அவன் எதை தடவி பார்த்து உணர்ந்தானோ அந்த வகையில தான் யானையின் உருவம் இருப்பதாக அவர்கள் கூறுவார்களே, அதுபோல்தான் இறைவனை அறிந்ததாக கூறப்படுவது. அப்போ சொல்லற்கு அறியவன், அப்படி அறியவனாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்லி, இங்கேதான் நமக்கு திருவாசகம் ரொம்ப விளங்க வைக்குது. யாராலும் அறிய முடியாத இறைவனை, சொல்ல முடியாத இறைவனை சொல்லி திருவாசகம் சொல்லி இருக்கு. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை திருவாசகம் சொல்லி இருக்கு. அதனால எப்படி சொல்ல முடிஞ்சு? ஏன்னா அவன் திருவடி கீழ். என்னைய பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னாக்க என் கூட இருக்கணும்ல, என் கூட இருந்தாலே என்ன சொல்ல முடியும். என்னை யாருன்னே தெரியாதவன் என்னுடைய புகழ்ச்சியவோ இகழ்ச்சியவோ இல்லை ஏதோ ஒன்று விஷயத்தை மட்டும் ஒருத்தர் கேட்டுக்கா வச்சுங்களே, அதை வச்சு என்னை இழவிட முடியுமா? முடியாது. அதுபோல திருவடி கீழ், இறைவனது திருவடி கீழ் என்று இந்த திருவாசகம் சொல்லப்பட்டது. இங்கேதான் நமக்கு புரிதல் வேணும். அப்போ அதனாலதான் இறைவன் எத்தன்மையவன், எப்படியாப்பட்டவன், என்ன உணர்த்தான் அப்படின்றத திருவாசகத்தால முழுமையாக சொல்ல முடிகிறது. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லிய பாட்டின், அவ்வாறு சொல்லிய பாட்டின் பொருள் விளங்கின்னு சொல்லலை, அறிந்துன்னு சொல்லலை, உணர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. பொருள் அறிந்துன்னா அது அறிவால் அறியப்படக்கூடியது. ஒருவர் சொல்ல அதன் பிறகு நாம் அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியது. ஆக பொருள் அறிந்துன்னு சொல்ல வரல, பொருள் உணர்ந்து. இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியிலான உணர்வு. ஒருவரின் உணர்வை இன்னொருவருக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப அதை என்ன பண்ணணும்? முதல்ல அதை முழுமையா உணர்வதற்காக பயன்படுத்திக்கணும். அதற்கு தான் இந்த 1 மாத காலம் நாம் அதை முழுமையாக எழுதணும். அப்படின்னாக்க ஓரளவுக்கு திருவாசகத்தை நாம் உணர்வதற்கான வாய்ப்பாக இது அமையும். அப்படி உணர்ந்து எவர் ஒருவர் அதை சொல்லுவதற்கு துணிகிறார்களோ அவர்கள் செல்வர்கள்.
யாருடைய செல்வர்கள்? சிவபெருமானுடைய செல்வங்கள், செல்வர். அவர்கள்தான் சிவபுரத்தில் போய் இருக்கும் பெரும் வேற்றினை பெறுவார்கள் என்பதை திருவாசகத்தின் முதல் பதிகமே நமக்கு விளக்கி இருக்கிறது. அதனால் எனக்கு நேரம் கிடைக்கும் போது பண்ணுறேன், இப்படி எழுதுறது இல்லை வேறு சிந்தனைகளோட இந்த மாதிரி எந்த விதமான சிந்தனைக்கும் ஆட்படாமல், சரிங்களா, இதற்குன்னு நேரத்தை ஒதுக்கி உணர்வு ரீதியாக ஒன்றி அந்த உணர்வோடு கலந்து இந்த திருவாசகத்தினை முழுமையாக எழுதி முடித்தவுடன் அவரவர்களது பெயரை எழுதி அந்த பெயருக்கு மேல் தங்களது கையொப்பத்தினை தமிழில் போடுங்க, இல்லைங்க இங்கிலீஷில் போடாமல் தமிழில் அவரோட கையொப்பத்தினை இட்டு வைங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை நான் அடுத்தபடியாக ஆயுள்யமுடைய வழிபாட்டில் சொல்கிறேன். சரிங்களா? இது முதல்லையே சொல்லிருச்சு. திருவாசகத்தை நம்ம என்ன பண்ணணும்? விளங்குவதற்காகவோ அறிந்து கொள்வதற்காகவோ புத்தியை வைத்தோ இதை படிக்கக்கூடாது. இதை முழுவதுமாக உணர்வு ரீதியாக நாம் இதை படிக்க வேண்டும். அப்போ திருவாசகம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றத திருவாசகத்துடைய கடைசி பதிகம், இந்த முதல் பதிகமும் கடைசி பதிகம் அச்சோ பதிகத்தில் நிறைய சொல்லுவார். நிறைய சொல்லி வரும்போது ஒரே ஒரு வார்த்தை, நம்மையும் ஓர் பொருளாக்கி. நல்ல கவனிங்க, இந்த வரி நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர் ஜீவனங்கள் இருக்கு. அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1.5 லட்சத்துக்கு மேலே தமிழர்களே இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும் பொழுதும் 44 பேர் தான் நாம் திருவாசகம் முற்றிலும் எழுதுவதற்கு இறைவன் பணித்துள்ளார். இப்போ ஒரு 3 பேர் சேர்ந்து மொத்தம் 47 எழுதலாம். நம்மை ஆட்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அதுதான் மணிவாதம் சொல்றாரு, நம்மையும் ஒரு பொருளாக்கி. ஆனால் பாவி, நான் எதுவுமே செய்யலை உனக்காக, ஆனால் என்னையே தேர்ந்தெடுத்த சொல்கிறாங்கல்ல. இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னையப்பா எடுத்துக்கிட்ட, இவ்வளோ பேர் இருக்காங்களப்பா, அந்த இயக்கம் வருதா இல்லையா? அதுதான் வரணும். நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் திருவாசகத்தை முழுசாக எழுதிட்டோம். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த. சிவிகைனா என்னது? பல்லக்கு. சிவகினா பல்லக்கு சுமந்து பார்த்துறீங்களா? அந்த காலத்தில் யார் ராணி போவாங்க, பெரிய குருமார்கள்லாம் போவாங்க, ராஜாக்கள் போவாங்க, தூக்கிட்டு போவாங்க இல்லையா பல்லக்கு. இப்போ தர்மய ஆதீனத்துக்கு வந்து பல்லக்கு தூக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துச்சு இல்லையா? அப்போ சிவிகைனா என்னது? பல்லக்கு. நாயை தூக்கி யாராவது பழக்கம் வைப்பாங்களா? மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த உணர்வை, அந்த உண்மையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் யாருன்னே நிற்க முடியாது. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த. ஒன்னத்துக்கும் ஆகாத எண்ணெய அவ்வளோ பெரிய தன்மையாக இருக்கக்கூடிய பல்லக்கில் ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோர். இறைவனை பற்றி தான் அவர் பேசிட்டே வர்றாரு. இறைவனை பற்றி பேசிட்டே வரும்போது அவர் என்ன சொல்றாரு? அம்மை எனக்கு அருளியவார். ஏன் அங்கே அம்மை எனக்கு அருளியவாருன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆதி எனக்கு அருளியவார், ஐயன் எனக்கு அருளியவார், அத்தான் எனக்கு அருளியவாறு, அஞ்சேல் என்று அருளியவாறு சொல்லிட்டு வந்தவர். அப்போ இந்த நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மையே எனக்கு அருளியவாருங்க. ஏன் இங்கே அம்மை எனக்கு அருளியவாருன்றார்? ஏன் ஐயன் எனக்கு அருளியவாருன்னு சொல்லலை? பாரதி சொல்லுவாரு, தந்தையர் நாடுன்னு பேர் வச்சுக்கணுமா? தந்தையர் நாடேனும் போதினிலே புது சக்தி இறக்குது நாடு. தந்தைன்னு சொன்னா ஒரு வீரம், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வருது. அம்மான்னு சொன்னா அன்பு, கருணை நமக்கு வருது. புரிஞ்சுங்களா? அப்போ ஏதுக்கும் ஆவாத ஒருவனை தூக்கி உயர்தரமாக இருக்கக்கூடிய பல்லக்கின் மீது வைக்கக்கூடிய கருணை, அந்த இறைவனுடைய அளப்பெரிய கருணையை சொல்றதுக்கு தான் இறைவனை தாயுமானவனா நினைச்சு அம்மை எனக்கு அருளியவார். அதாவது தாயின் அன்பு, அந்த அரவணைப்பு என்ன,
என்று தெரியாத அடியேன் போன்ற மூடர்களுக்கு கூட தாய் அன்புனா என்ன அப்படின்ற உணர்வதற்கு நாம் இறைவன் ஒருவன் தான் அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார். இறைவன் அவ்வளவு பெரிய கருணை தயால். ஆக திருவாசகத்தை நாம் துவங்கும் போது அது உணர்தல் பொருளாக இருக்க வேண்டும். உணர்வதற்காக நாம் எழுத வேண்டும். அப்படி எழுதி கொண்டே போகும்பொழுது அதனுடைய பொருள்கள் நமக்கு உணர வேண்டும். அதை எழுதி முடிக்கும் பொழுது இந்த உயிரானது கருணைமயமாக திகழ வேண்டும். திருவாசகத்தை நாம் கையில் தொட்டு திருவாசகத்தை உணர்ந்து திருவாசகத்தை ஓதி திருவாசகத்தை முற்றும் எழுதக்கூடிய அந்த அன்பர்கள் இந்த தருணத்தை நம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கான ஒரு தருணமாக கண்டிப்பாக அதை மாற்றுவிக்கும். அதை நீங்கள் அதன் வழியிலே சென்று உணர்வதற்கு முற்பட்டால் என்று கூறி இன்றைய வழிபாட்டினை நாம் துவக்குகிறோம். திருச்சிற்றம்பலம்.